Good morning, students. Today we discuss about the topic Unit 6 Prose on the Rule of the Road, which is written by A.G. Gardiner. அதில் உங்களுக்கு வார்ம் அப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்சனல் லிபர்ட்டினா என்ன, பப்ளிக் லிபர்ட்டினா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது எது எப்படி ஒருத்தரோட பர்சனல் லிபர்ட்டி பப்ளிக் லிபர்ட்டியை டிஃபீட் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் அதில் பாக்ஸில் எழுதலாம். ஃபஸ்ட் லிசன் த ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி let us see about the author. ஓகேவா? About the author, Alfred George Gardiner was a British journalist and author. He was a prolific essayist, and his style and subject matter easily qualified him to be categorized as what the English would call a very civilized gentleman. இவரோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா ஆல்ஃப்ரட் ஜார்ஜ் கார்டினர். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஏஜி கார்டினர் அப்படின்றாங்க. இவர் ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் ப்ளஸ் ஆத்தர். ஓகேவா? பத்திரிக்கையாளரும், ஒரு சிறந்த பத்திரிக்கையாளர் ப்ளஸ் ஒரு ஆத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு ஃபேமஸான ப்ராலிஃபிக் எஸ்ஸேயிஸ்ட். ஓகேவா? அவரோட ஸ்டைல் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இவர் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இவர் தான் ஒரு நாகரிகமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருந்துச்சு. ஓகேவா? இஸ் எஸ்ஸேஸ் இன்க்ளூட் ஆன் ஹேபிட்ஸ், ஆன் பீயிங் டைடி அண்ட் ஆன் டாக் அண்ட் டாக்கர்ஸ். ஓகேவா? இவரோட எஸ்ஸேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த டைட்டில் இருக்கும். ஆன் ஹேபிட்ஸ், ஆன் பீயிங் டைடி அண்ட் ஆன் டாக் அண்ட் டாக்கர்ஸ். ஓகேவா? And the Rule of the Road was included in one of the Gardiner's compilation titled Leaves in the Wind. ஓகேவா? அந்த ரூல் ஆஃப் த ரோடு பார்த்திங்கன்னா இவர் எழுதின ஒரு தொகுப்பு தான். அது என்னென்னா லீவ்ஸ் இன் த விண்ட். ஓகே, அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு. இட் வாஸ் பப்ளிஷ்ட் அண்டர் இஸ் pseudonym ஆல்ஃபா ஆஃப் த ஃப்ளோ. ஓகேவா? இதை எப்படி ஒரு புனை பெயரில் வெளியிட்டிருக்குன்னா ஆல்ஃபா ஆஃப் த ஃப்ளோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ளாசரி பாருங்கள். கன்ஃபியூஷன் அப்படின்னா என்னென்னா மெஸ்ன்னு என்னென்னு சொல்லுவோம் நம்ம தமிழில், குழப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபெரில் அப்படின்னா ரிஸ்க். நெக்ஸ்ட்டு பெடஸ்ட்ரியன் அப்படின்னா பர்சன் who walk on the street அப்படின்னும், நடைபாதையில் நடந்து போகிறாங்க இல்லையா, அவங்கள தான் பெடஸ்ட்ரியன் சொல்லுவோம். கேயாஸ் அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஷன் அப்படின்னா என்னென்னா பெருங்குழப்பம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா கன்ஃபியூஷன் அப்படின்னா மெஸ்ஸுன்னு சொன்னால் அது குழப்பம்னு சொல்லுவோம். இந்த கேயாஸ் அப்படின்னா என்ன, பெருங்குழப்பம். நெக்ஸ்ட்டு அனார்கி அப்படின்னா லாலெஸ்னஸ் ஆர் ரெபிலியன் அப்படின்னா என்னென்னா அராஜகம் அப்படின்னு மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வ்ட் அப்படின்னா மெயின்டைன்டு, பத்திரப்படுத்துறது. நெக்ஸ்ட் ஒன் கர்டைல் மீன்ஸ் ரெடியூஸ்டு, குறைக்கிறது. அண்ட் தென் டைரனி மீன்ஸ் ஆட்டோக்ரஸி. ஆட்டோக்ரஸின்னா இன் தமிழ் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்சொலன்ஸ் மீன்ஸ் ரூட்னஸ், அதாவது ஒரு முரட்டுத்தனமாக இருக்கிறது. அண்ட் தென் இன்டர்ஃபியர் அப்படின்னா அப்படின்னா தலையீடுன்னு சொல்கிறது, குறுக்கீடு, தலையீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. கான்ட்ராக்ட் அப்படின்னா கமிட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னா அன்கன்சர்ன், அதாவது அலட்சியமாக இருக்கிறது. அண்ட் தென் ஃபேன்சி அப்படின்னா டிசையர், விருப்பம். ஷாண்டி அப்படின்னா இங்கே லெமனோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரிங்க். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீர் ப்ளஸ்ஸு லெமனும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் ரெடிகுலஸ் மீன்ஸ் காமிக்கல், அதாவது கேலியாக இருக்குது, கேலி கிண்டலுமா சொல்கிறாங்களே அது. கன்வென்ஷனல் அப்படின்னா நார்மல், வழக்கமாக அப்படின்னு சொல்கிறது. அக்காமடேட் மீன் டு ஃபிட் இன் வித் அப்படின்னு சொல்கிறது, அதாவது அக்காமடேட். இப்போ ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க 4 பேர்னா இல்லை 5-6 பேர் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இன்னொரு மீனிங் என்னென்னா ஒருத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அட்ஜஸ்ட் பண்ணி நினைக்கிறது, ஒருத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இல்லை அவங்க செய்கிற செயலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுன்னு சொல்லி அந்த மீனிங்கும் குறிக்கும். அண்ட் தென் கன்சிடரேஷன் அப்படின்னா ஸ்க்ரூட்டினி, பரிசீலனை பண்ணுறது. ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் த ஆத்தர் அண்ட் க்ளாசரி. ஓகேவா? Okay, listen students, let's see the story. A stout old lady was walking with her basket down the middle of a street in Petrograd, to the great confusion of the traffic and with no small peril to herself. It was pointed out to her that the pavement was the place for pedestrians, but she replied, I am going to walk where I like. We have got liberty now. Okay, listen. A stout old lady அப்படின்னு சொன்னால் என்னென்னா கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, ஒபேஸாக இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்கெட்டை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டவுன் மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட், அதாவது மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கே அப்படின்னா பெட்ரோகிராட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோகிராட் அப்படின்னா என்னென்னா அது இட் இஸ் எ
இது ஒரு சிட்டி. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவில் இருக்குது. சரியா? டு த கிரேட் கன்ஃபியூஷன், அங்கே வந்து ஒரு பெரிய குழப்பம். ஆஃப் த டிராஃபிக் அண்ட் நோ ஸ்மால் ஃபெரில் டு எர் செல்ஃப், அதாவது அங்கே எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூட அந்த ஃபெரில் மீன்ஸ் ஒரு அச்சம், ஒரு ரிஸ்க் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அவங்க கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்காங்க மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில். இட் வாஸ் பாயிண்டட் அவுட் டு ஹேர் தட் த பேமெண்ட் வாஸ் த பிளேஸ் ஃபார் பெடஸ்ட்ரியன், அதாவது அங்கே வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, இங்கே வந்து நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் தனியாக பேமெண்ட் இருக்குது, பெடஸ்ட்ரியன்ஸ் இருக்குது, அங்கே தானே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷி ரிப்ளைட், ஐ எம் கோயிங் டு வாக் வேர் ஐ லைக், நான் எங்கே வேணாலும் நடப்பேன், நான் எங்கே விரும்புகிறனோ அங்கே நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வி ஹேவ் காட் லிபர்ட்டி நவ், எனக்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கு லிபர்ட்டி இருக்குது இப்போ அப்படின்ட்டு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. It did not occur to the dear old lady that if liberty entitled the pedestrian to walk down the middle of the road, then the end of such liberty would be universal chaos. அதாவது இப்படி அந்த பெடஸ்ட்ரியன் நடக்கிறவங்க எல்லாமே மிடில் ஆஃப் த ரோட்டில் வந்து நடத்தாங்கன்னா அந்த லிபர்ட்டி, அவங்களோட பர்சனல் லிபர்ட்டி would be universal chaos, அதாவது உலகத்தில் பெரிய ஒரு குழப்பத்துக்கு இதாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரிபடி would be getting in everybody else what and nobody would get anywhere, அதாவது இப்படி ஒவ்வொருத்தரோட லிபர்ட்டியும் எனக்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கு பர்சனல் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட அந்த தனி மனித சுதந்திரத்தில் குறுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருமே எங்கேயுமே ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போய் சேர முடியாது. அதுதான் சொல்கிறாங்க, வே அண்ட் நோபடி would get anywhere அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் லிபர்ட்டி would have become social anarchy, அப்படி ஒவ்வொருத்தரோட தனி மனித சுதந்திரம் அப்படி எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினச்சா அது எப்படி ஆகிடும்னு சொன்னால், அனார்கினா என்ன மீனிங் பார்த்தோம் நம்ம, ஒரு கொடுங்கோல்மை, அதாவது நான் தான் இங்கே, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு சர்வாதிகாரம் பண்ணுறது இல்லையா? லாலெஸ்னஸ் ஆர் ரெபிலியன் அப்படின்னு சொன்னால் இல்லையா அனார்கி மீன்ஸ், அதான் அந்த அராஜகம், அந்த மாதிரி ஒரு சோஷியல் அதாவது சமூக அராஜகமாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் அ டேஞ்சர் ஆஃப் த வேர்ல்ட் கெட்டிங் லிபர்ட்டி ட்ரங்க் இன் தீஸ் டேஸ் லைக் த ஹோல் லேடி வித் த பேஸ்கெட், அதாவது அப்படி தான் வந்து இங்கே வந்து ஒரு ஓல்ட் லேடி அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிபர்ட்டி ட்ரங்க், அதாவது அந்த சுதந்திர போதையில் அவங்க வந்து நடந்துட்டுருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஆஸ் வெல் டு ரிமைண்ட் அவர் செல்ஸ் ஆஃப் வாட் த ரூல் ஆஃப் த ரோட் மீன்ஸ், அதனால தான் அவங்க அந்த தனி மனித சுதந்திரம் அப்படின்ற ஒரு போதையில் இருக்கிறதால தான் அந்த ரூல் ஆஃப் த ரோட் மீன்ஸ், அந்த ரோட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்னு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, listen students, next பாருங்க. It means that in order that the liberties of all may be preserved mean maintained, the liberties of everybody must be curtailed, அதாவது இங்கே என்னென்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய லிபர்ட்டிஸும் சுதந்திரமும் கண்டிப்பாக என்னென்னு பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் எவ்ரிபடி மஸ்ட் பி கர்டைல்டு, அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம தனி மனித சுதந்திரத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்குன்றதுக்காக எல்லா இடத்துலையும் நம்ம இஷ்டத்துக்கும் போயிட்டு நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. when the policemen say at Piccadilly Circus, இது வந்து பிக்காடலி அப்படின்றது ஒரு இடம், அங்கே நடக்கக்கூடிய அந்த சர்க்கஸ், ஸ்டெப் into the middle of the road, ஜஸ்ட் இமேஜின் அந்த பிக்காடலி சர்க்கஸ் வந்து ஒரு ஸ்டெப் into the middle of the road அங்கே வந்துருச்சுன்னா and puts out his hand is the symbol of not of tyranny, அங்கே வந்துருச்சுன்னா அங்கே இருப்பாங்க இல்லையா அந்த போலீஸ், அவங்க கையை இப்போ டிராஃபிக் போலீஸில் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம எங்கேயாவது போனோம்னா டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன அதை கரெக்டாக கிளியர் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி அவங்க கிளியர் பண்ணுறப்ப நம்ம எப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னா அது வந்து நாட் ஆஃப் டைரனி மீன்ஸ் என்ன சொன்னோம், ஆட்டோக்ரஸி, அது வந்து ஒரு சர்வாதிகாரமாக நம்ம நினைக்கக்கூடாது, பட் ஆஃப் லிபர்ட்டி, அது சுதந்திரம். யூ மே நாட் திங்க் ஸோ, அப்படி வந்து நம்ம நினைக்கக்கூடாது. யூ மே பீயிங் இன் எ ஹரி அண்ட் சீயிங் யுவர் கார் புல்ட் அப் பை இஸ் இன்சூலன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், அதாவது நீங்கள் வந்து வேகமாக வந்துட்டுருக்கீங்க ரோட்டில், திடீர்னு உங்கள் காரை நிறுத்தி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்சூலன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு முரட்டுத்தனமாக உங்கள் காரை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, ஃபீல் தட் யுவர் லிபர்ட்டி ஹாஸ் பீன் அவுட்ரேஜ், அதாவது உங்கள் சுதந்திரத்தை பறிச்சிட்டாங்க. எனக்கு சுதந்திரம் இருக்கப்ப நீங்கள் நினைக்கலாம், ஹவு டேர் திஸ் ஃபெலோ இன்டர்ஃபியர் வித் யுவர் ஃப்ரீ யூஸ் ஆஃப் த பப்ளிக் ஹைவே, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பர்சனல் லிபர்ட்டியில் அவன் வந்து குறுக்கிடுவான், அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க. தென் இஃப் யூ ஆர் எ ரீசனபிள் பர்சன், ஆனால் அப்படி நினைக்காம நீங்கள் ஒரு நியாயமான ஒரு மனிதனாக இருந்தால், தென் இஃப் ஆர் எ ரீசனபிள் பர்சன் யூ வில் ரிஃப்ளெக்ட் தட் இஃப் யூ டிட் நாட் இன்டர்ஃபியர் வித் யூ, நீங்கள் ஒரு நியாயமான மனிதன் தான் அப்படி நினைக்க மாட்டீங்க, அவர் வந்து ஒரு முரட்டத்தனமானவார், லிபர்ட்டியில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க.
he would interfere with no one. அப்படி யாரோட லிபர்ட்டிலையும் அவர் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். and the result would be that Piccadilly Circus maelstrom. அதேமாரி பார்த்தீங்கன்னா பிக்காடிலி சர்க்கஸ்ன்றது என்னன்னா அது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மேல்ஸ்ட்ரோம் அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது ஒரு நீர் சுழல் அப்படின்னா அப்படியே அங்கே சுற்றிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம பார்க்குறோம்ல இப்போ புயல் அப்படின்றது அந்தமாரி ஒரே இடத்துல தான் சுற்றிட்டே இருக்கும். தட் யூ வுட் நெவர் க்ராஸ் அட் ஆல். அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போகவே முடியாது. யூ ஹாவ் சப்மிட்டட் டு எ கர்டைல்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் லிபர்ட்டி இன் ஆர்டர் தட் யூ மே என்ஜாய் எ சோஷியல் ஆர்டர் வித் மேக்ஸ் யுவர் லிபர்ட்டி எ ரியாலிட்டி. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு கிளியரன்ஸ்க்கு அங்கே வந்து அவங்க பண்ணுறது கரெக்டு அப்படின்றத நம்ம ஏற்றுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரோட நம்மளோட பர்சனல் லிபர்ட்டியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுருக்கிக்கிட்டோம்னா அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த சோஷியல் லிபர்ட்டி வந்து நம்மளோட அதுக்கு நம்ம ஒத்துழைக்கிறதா இருக்கும். இல்லை எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் எங்கே வேணாலும் போவேன், நான் எப்படி வேணாலும் போவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம போனோம்னா அது வந்து ஒரு பெரிய என்னது குழப்பமாக தான் இருக்கும். யூனிவர்சலில் நம்ம எல்லாத்துலேயும் நம்மளோட சுதந்திரத்தை நம்மளோட பர்சனல் லிபர்ட்டியை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும், கர்டைல் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லிபர்ட்டி வுட் பி அ ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த மேல்ஸ்ட்ரோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பாருங்கள் அந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். இதுதான் இப்படி தான் இருக்கும் இந்த சுழல். இந்த இதில் வந்து நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம மீண்டு போக முடியாது அப்படின்றது தான். ஓகேவா? அந்த மாதிரி தான் அந்த பிக்காடிலி சர்க்கஸும். அந்த இடத்துல ஒரு இடத்துல அங்கே இது பண்ணிட்டோம்னா நம்மளை அது கிளியர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் நம்ம அங்கேயே சுற்றிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அங்கே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லிபர்ட்டி இஸ் நாட் ஏ பர்சனல் அஃபேர் ஒன்லி பட் இஸ் சோஷியல் கான்ட்ராக்ட். அதாவது ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படின்றது அது நம்மளுக்கு மட்டுமே உரியதில்லை. அது என்னன்னு சொல்கிறாங்க, பட் ஏ சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்னா அது ஒரு சமூக உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் அக்காமடேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் மேட்டர்ஸ் விச் டு நாட் டச் எனிபடி ஹெல்ஸ் லிபர்ட்டி. அதாவது எது வரைக்கும் அது நம்மளோட பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொன்னால் மற்றவங்களோட சுதந்திரத்தில் நம்ம தலையிடாத வரைக்கும் அது நம்மளோட என்னது பர்சனல் லிபர்ட்டி. ஓகேவா? அஃப்கோர்ஸ் ஐ மே பி ஆஸ் ஃப்ரீ ஆஸ் லைக். அப்படி இருந்தால் மட்டும் அதுவரை அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம எப்படி விரும்புகிறோமோ நம்ம அப்படி இருக்கலாம் அப்படின்றது. இஃப் ஐ சூஸ் டு கோ டவுன் த ரோட் இன் எ ட்ரெஸ்ஸிங் கவுன் ஹூ ஷால் சே மீ நோ நே அப்படிங்க. அப்படின்றதுனா நோ அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ எனக்கு விருப்பம், நான் ஒரு கவுன் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், ரோட்டில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னோட லிபர்ட்டி. அதில் யாரும் வந்து என்னை வந்து என்ன பண்ண முடியாது, குறுக்கீடு செய்ய முடியாது. யூ ஹாவ் லிபர்ட்டி டு லாஃப் அட் மீ. ஆனால் நீ என்னை பார்த்து சிரிக்கலாம், அது உனக்கு சுதந்திரம் இருக்குது. ஓகேவா? பட் ஐ ஹாவ் லிபர்ட்டி டு பி இன்டிஃப்ரெண்ட் டு யூ. ஆனால் நான் அதை அலட்சியப்படுத்துறதுக்கு எனக்கு லிபர்ட்டி இருக்குது. நீ என்னை பார்த்து கேலி பண்ணினா நான் அதை அலட்சியப்படுத்துறதுக்கு எனக்கு லிபர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் இஃப் ஐ ஹாவ் எ ஃபேன்சி ஃபார் டையிங் மை ஹேர் ஆர் வேக்சிங் மை மஸ்டேக். அதாவது வேக்சிங் அப்படின்னு சொன்னால் ஒரு க்ரீம் தடவிட்டு என்ன பண்ணுறது, அதில் இருக்க ஃபுல் ஹேர் என்ன வந்து பண்ணால் ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. ஓகேவா? ஃபேன்சினா என்ன பண்ணோம், நம்ம டிசையர் அப்படின்னு மீனிங் பார்த்தோம் இல்லையா, அதுதான். இப்போ எனக்கு விருப்பம் இருக்குது என்னோட ஹேரை வந்து நான் கலர் பண்ணிக்கணும் அப்படின்றது. இல்லை வேக்சிங் பண்ணி என்னோட மஸ்டேக் அப்படின்னு நான் மீசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை க்ரீம் தடவி நான் அதை ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு இருந்தால் அது என்னோட லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதேமாதிரி ஆனால் ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்குறாரு, விச் ஹாவ் ஃபார்பிட் யூ அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே அப்படி வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஹர் வியரிங் அண்ட் ஓவர் கோட் அண்ட் சாண்டல் அப்படின்னு சொன்னார். கோயிங் டு பி லேட் ஆர் கெட்டிங் அப் இயர்லி. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் கோட் சூட் போட்டுட்டு நான் வந்து ஷூ போடாமல் என்ன பண்ணணும், சப்பல் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அது என்னோட லிபர்ட்டி. நெக்ஸ்ட்டு ஆர் கோயிங் டு பி லேட் ஆர் கெட்டிங் அப் இயர்லி. அதாவது லேட்டாக நான் படுக்க போகிறேன், சீக்கிரமாக நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே என்னோட லிபர்ட்டி. ஐ ஷால் ஃபாலோ மை ஃபேன்சி அண்ட் ஆஸ்க் நோ பெர்மிஷன். அதாவது இதெல்லாம் வந்து என்னோட ஃபேன்சி, என்னோட விருப்பம் இல்லையா, அதனால் ஆஸ்க் நோ மேன்ஸ் பெர்மிஷன். யார்கிட்டையும் நான் வந்து பெர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஐ ஷால் நாட் என்கொயர் ஆஃப் யுவர் வெதர் ஐ மே ஹீட் மஸ்டர்ட் வித் மை மட்டன். அதாவது நான் இப்போ மட்டனோட மஸ்டர்ட்னா என்ன சொல்லுவோம், கடுகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து சாப்பிடணும்னு சொன்னால் இதை உங்கள்கிட்ட வந்து நான் பெர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஐ ஹாவ் லிபர்ட்டி அண்ட் யூ வில் நாட் ஆஸ்க் மீ வெதர் யூ மே ஃபாலோ திஸ் ரிலீஜியன் ஆர் தட். அதேமாரி நீ வந்து எனக்கு வந்து ஆர்டர் போட முடியாது, நீ வந்து இந்த ரிலீஜியன் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் என்ன பண்ண முடியாது, ஆர்டர் போட முடியாது. வெதர் யூ மே ப்ரிஃபர் எல்லா வீலர் வில்காக்ஸ் டு வேர்ட்ஸ்வர்த் ஆர் சாம்பியன் டு
ஷாண்டி. சாம்பியன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃப்ரான்ஸில் அவங்க குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க். ஓகேவா? அதேமாரி டு ஷாண்டி அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லெமனும் பீரும் மிக்ஸ் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு. அப்படி இது வந்து நீ வந்து இவங்கள தான் ஃபாலோ பண்ணணும், எல்லா வீலர் வில்காக்ஸும் இல்லைன்னா வேர்ட்ஸ்வர்த், இதிலேருந்து இவங்களுக்கு வேர்ட்ஸ்வர்த்தை பார்க்கணும், நீ ஃபாலோ பண்ணு, இல்லை இதுலேருந்து இந்த ட்ரிங்க்கை குடி அப்படின்னு சொல்ல முடியாது. இன் ஆல் தீஸ் அண்ட் 1000 அதர் டீட்டெயில்ஸ் யூ அண்ட் ஐ ப்ளீஸ் அவர் செல்ஸ் அண்ட் ஆஸ் நோ ஒன்ஸ் லீவ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட லிபர்ட்டி. நம்மளை யாரும் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, ஆர்டர் போட முடியாது, கம்பல் பண்ண முடியாது. அதேமாரி இங்கே என்ன சொல்கிறாங்க, ஐ ப்ளீஸ் அவர் செல்ஸ் அண்ட் ஆஸ் நோ ஒன்ஸ் லீவ். லீவ் அப்படின்னு சொன்னால் நம்மளோட அந்த விருப்பத்தில் நம்மளோட ஃபேன்சிலேருந்து நம்மளை வந்து போக சொல்கிறதுக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது. இது நம்மளோடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், அதோட கண்டினியூஷன். We have a whole kingdom in which we rule alone, can do what we choose, be wise or ridiculous, harsh or easy, conventional or hard. அதாவது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், we have a whole kingdom in which we rule alone. அதாவது இப்போ தனியாக எனக்கு ஒரு அரசாட்சி இருக்குது, அதில் நான் அதை ரூல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி இருக்கலாம், can do what we choose, be wise or ridiculous. அதில் நான் எப்படி இருக்கலாம், நான் தனியாக ஒரு ஆட்சி செய்கிறேன், நான் மட்டும்தான் அரசன் அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல நான் எப்படி வேணால் இருக்கலாம், வயசு அறிவாளியாக இருக்கலாம், இல்லை ரெடிகுலஸாக இருக்கலாம், கேலியாகவும் இருக்கலாம். ஹார்ஷ் ஆர் ஈஸி, அதாவது ரொம்ப கடுமையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நான் என்ன பண்ணலாம், ஈஸியாகவும் இருக்கலாம். கன்வென்ஷனல் ஆர் ஹார்ட், அதாவது ரொம்ப கன்வென்ஷனல்னால் என்ன சொல்லணும், நம்ம வழக்கமாக இருக்கலாம், இல்லை நம்ம பழமையாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் வென் வி ஸ்டெப் அவுட் ஆஃப் த கிங்டம், அவுட் ஆஃப் தட் கிங்டம், அதாவது நம்ம அந்த கிங்டமை விட்டு வெளியில் வர்றப்ப அவர் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் ஆக்ஷன் பிகம்ஸ் குவாலிஃபைட் பை அதர் பீப்புள்ஸ் லிபர்ட்டி. நம்ம அதை விட்டு நம்ம வெளியில் வர்றப்ப நம்மளோட பர்சனல் லிபர்ட்டி வந்து மற்றவங்களோட பீப்புள் லிபர்ட்டி, அதை மற்றவங்களோட சுதந்திரத்தின் மூலமா மதிப்பிடப்படுது. குவாலிஃபைட் பை அதர் பீப்புள்ஸ் லிபர்ட்டி. ஐ மைட் லைக் டு ப்ராக்டிஸ் ஆன் த ட்ராம்போன் ஃப்ரம் midnight till 3 in the morning. If I went on to the top of Everest to do it, I could please myself. அதாவது என்னென்னா, நான் வந்து இப்போ வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ட்ராம்போன் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் மிட்நைட்லேருந்து இந்த மார்னிங். இஃப் ஐ வென்ட் டு எங்கே போய்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மலை மேலே ஏறிட்டு நாங்கள் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன்னா அங்கே யாருக்குமே வந்து என்ன பண்ண போகிறதில்ல, டிஸ்டர்ப் ஆக போகிறதில்ல. ஐ குட் ப்ளீஸ் மை செல்ஃப், அது என்னோட மட்டுமே, நான் தனியாக இது பண்ணுறேன். பட் இஃப் ஐ டூ இட் இன் மை பெட்ரூம் மை ஃபேமிலி வில் அப்ஜெக்ட். அதாவது நான் வீட்டில் வந்து உட்காந்துட்டு எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ நான் சத்தமாக வாசிச்சுட்டு இருந்தேன்னா அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இஃப் ஐ டூ இட் அவுட் இன் த ஸ்ட்ரீட்ஸ் the neighbors will remind me that my liberty to blow the trumpet must not interfere with their liberty to sleep in quiet. அதாவது இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நான் வந்து அப்படி வாசிச்சேன்னா அங்கே நெய்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஞாபகப்படுத்துவாங்க, நீ வாசிக்கிறது உன்னோட லிபர்ட்டியாக இருந்தால் தூங்குறது வந்து எங்களோட லிபர்ட்டி, அதில் வந்து நீ குறுக்கிட செய்யக்கூடாது, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஞாபகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Okay, listen students, next பாருங்கள். There are a lot of people in the world and I have to accommodate my liberty to their liberties. இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட லிபர்ட்டி, there are lot of people in the world, I have to accommodate மீன்னா என்ன சொன்னிருக்கோம், நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மை லிபர்ட்டி டு தியர் லிபர்ட்டிஸ், நம்மளோட சுதந்திரத்தையும் மற்றவங்களோட சுதந்திரோட என்ன பண்ணணும், நம்ம அங்கீகாரம் பண்ணணும். we are all liable to forget this. நம்ம எல்லாருமே வந்து இதை வந்து மறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. and unfortunately we are much more conscious of the imperfection of others in this respect than of our own. அதாவது நம்ம என்னென்னா இதில் எல்லாருமே நம்ம வந்து இன்ஃபர்ஃபெக்ஷனாக தான் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நம்மளோட சுதந்திரத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கோன்றதை பார்க்குறத விட மற்றவங்களோட சுதந்திரத்தில் நம்ம வந்து மதிப்பிடுறதுல தான் நம்ம அப்படி இருக்கோம், சரியா, இன்ஃபர்ஃபெக்ஷனாக இருக்கும். எ ரீசனபிள் கன்சிடரேஷன் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ் இன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சோஷியல் கான்ட்ராக்ட். அதாவது கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன சொல்லணும், நம்ம ஸ்க்ரூட்னி, அதாவது மறுபரிசீலனை. எ ரீசனபிள் கன்சிடரேஷன் ஃபார் த ரைட்ஸ் ஆர் ஃபீலிங், அதாவது மற்றவங்களோட லிபர்ட்டி, அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ, நம்ம எப்போ வந்து பரிசீலிக்கிறோமோ அப்போ தான் வந்து அதுதான் வந்து நம்மளோட சோஷியலுக்கு வந்து நம்மளோட சொசைட்டியில் வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஃபவுண்டேஷன் ஆஃப் சோஷியல் கான்டாக்ட், அந்த சமூக நடத்தையில் வந்து ஒரு பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
It is in the small matter of conduct in the observance of the rule of the road that was pass judgment upon ourselves. இந்த ஒரு ஸ்மால் காண்டக்ட், இந்த ஒரு நடத்தை தான் நான் வந்து நம்மளோட ரூல்ஸ் ஆஃப் த ரோடில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக நடக்கிறோம், அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் வந்து நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிறது. வி பாஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்பான் அவர் செல்ஸ் அண்ட் டிக்ளேர் தட் வி ஆர் சிவிலைஸ்ட் ஆர் அன்சிவிலைஸ்ட். அதிலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜட்ஜ் பண்ணிக்கலாம், நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து நாகரிகமாக இருக்கிறோமா இல்லை நாகரிகம் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. த கிரேட் மொமெண்ட் ஆஃப் ஹீரோயிசம் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆர் ரேர். இங்கே வந்துட்டு ஹீரோயிசமா சாக்ரிஃபைஸா அப்படின்றதெல்லாம் ரேர். இட் இஸ் த லிட்டில் ஹேபிட்ஸ் ஆஃப் காமன் பிளேஸ் இன்டர்கோர்ஸ் தட் மேக் அப் த கிரேட் சம் ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்வீட்டன் ஆர் மேக் பிட்டர் த ஜேர்னி. நம்ம வந்து ஒரு காமன் பிளேஸில் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அக்கறை எடுத்து நம்ம நடந்துக்கிறோம், நம்ம லிபர்ட்டியோட மற்றவங்களோட லிபர்ட்டியை என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி மதிக்கிறோம், நம்ம எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட லைஃப் ஆஃப் ஜேர்னி வந்து எப்படி இருக்குது, பெட்டராக இருக்கா இல்லை அது வந்து ஸ்வீட்டாக இருக்கா, பெட்டராக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்படின்றத இந்த ப்ரோஸ் மூலமா வந்து கார்டினர் வந்து நல்லாவே நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா? இது என்னென்ன, ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் தீஸ் லிட்டில் ஹேபிட்ஸ், அதாவது இந்த ஒரு சின்ன பழக்கம், இந்த ஒரு சின்ன நடத்தை தான் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோமா, அதேமாரி நம்ம ஃபாலோ பண்ணுற மாரி நம்ம சொசைட்டியில் இருக்கவங்க நம்மளை பார்த்து இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணலாம். அதே வந்து அந்த சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னா அப்போ அந்த சொசைட்டியோட வளர்ச்சியை வந்து யாராலையுமே வந்து என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. இதுதான் வந்து இந்த லிட்டில் ஹேபிட்ஸ் ஒன் வில் மேக் த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஸ்வீட் ஆர் பிட்டர் அப்படின்றத தீர்மானிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இதை வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? வேறு ஏதாவது உங்களுக்கு புரியாமல் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் முடிச்சுட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா?